ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பிகினர் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்ட பிறகு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு எண்டு ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூடியூப் பிகினர் வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டு ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு வீடியோ ப்ளே ஆகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வீடியோ முடிகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ பார்க்குறப்போ நம்மளோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மானிட்டேஷன் எனேபிள் ஆகியிருந்தால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் யூடியூப் பிகினர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவசரத்தில், அதாவது நான் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணி நான் சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு எண்டு ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியல. அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அந்த யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்ட பிறகு அந்த வீடியோவுக்கு தேவையான எண்டு ஸ்க்ரீனை எப்படி வந்துட்டு நம்ம செட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணுறதுக்கு உங்களால் வந்துட்டு YT ஸ்டுடியோ ஆப் மூலிமா உங்களால் செட் பண்ண முடியாது. ஆனால் க்ரோம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் செட் பண்ண முடியும். க்ரோம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா www.studioyoutube.com சொல்லிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை நான் இது கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் செலக்ட் ஆனாலும் க்ளோஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், நல்லா இங்கே வந்துட்டு உங்களோட லோகோ இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் கொடுத்து கரெக்டான அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சூச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரெக்டான அக்கௌண்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் க்ரோம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துட்டீங்க. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் கொடுத்துட்டேன். அதை நான் இப்போ எடிட்டிங் ஆப்ஷனில் கிளிக் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதில் பாருங்கள், எண்டு ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்குறோம். அதில் இங்கே பென்சில் மாதிரி ஒரு மார்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப்போ எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட் அப்படி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டுமா இதில் வந்துட்டு அதாவது உங்களோட வீடியோவுக்கு எண்டில் வந்துட்டு வீடியோ மட்டும்தான் ஷேர் ஆகணும், இல்லை ப்ளேலிஸ்ட்டு ஷேர் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபை வந்துட்டு சேனலை ஷேர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சேனலோ இல்லை உங்கள் சேனலில் வேறு ஏதாவது ஒரு லிங்க் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணலாம். கீழே லிங்க்குன்ற ஆப்ஷன் இருக்குது, அது வெப்சைட் மூலமாகவும் ஷேர் பண்ணலாம். இல்லை நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு வீடியோ செலக்ட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ செலக்ட் கொடுக்கணும். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ 2வது வீடியோ திரும்ப சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுத்துட்டு அடுத்த வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மட்டும் ஷேர் பண்ணாமல் ப்ளேலிஸ்ட்டை ஷேர் பண்ண போகிறேன். ப்ளேலிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டை அதை வந்து நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எலமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்து அதை கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு ப்ளேலிஸ்ட்டு செலக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4 வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ எண்டு ஸ்க்ரீனில் 4 விதமாக நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையானதை ஷேர் பண்ணலாம். இப்போ
இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 விதமாக இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் லாஸ்ட்டாக வரப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 வீடியோவும் அதாவது வந்துட்டு முதல் 2 வீடியோ ரெண்டாவது இருக்கிற 2 பிளேலிஸ்ட்டையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணோம். அப்போ ஷோ பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சப்போஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வீடியோ தான் தேவை, இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகியிருந்தாங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த எண்டு ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட சேனலை க்ரோத் ஆகிறதுக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக நீங்கள் இந்த மாதிரி எண்டு ஸ்க்ரீனை செட் பண்ணுறதால உங்களோட அதாவது உங்களோட வீடியோட வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் சில யூடியூப் பிகினர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ண மாட்றாங்க. அவசரமாக வீடியோ மேக் பண்ணுறாங்க, வீடியோ எடிட் பண்ணுறாங்க, வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, உடனே அந்த வீடியோ லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு தேவையான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இதை மட்டும்லாம் செட் பண்ணிவிட்டு உடனே வீடியோ லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இந்த எண்டு ஸ்க்ரீனையும் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் வீடியோவை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களோட சேனல் க்ரோத் ஆகும் சீக்கிரமாக. சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒரு யூடியூப் பிகினர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான யூடியூப் டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.